மகிழ்ச்சி என்பது நீங்கள் விரும்பும் ஒன்றை அடைவதில் இல்லை, உங்களுடன் இருக்கும் ஒன்றை அனுபவிப்பதில் தான் உள்ளது. இங்கோ சிலருக்கு மொத்த பிரபஞ்சத்தை நேசிப்பது சுலபம், ஆனால் தன் மனதினை நேசிப்பதுதான் மிக கடினம். ஈடுபாடு கொள்ளுங்கள், அதே சமயம் பற்றில்லாமல் இருங்கள். உங்கள் மனம் நிம்மதியற்று இருக்காது. தேவையற்ற ஆசை கொண்ட மனிதன் அவனிடத்திலிருந்து விலகி இருப்பான். வாழ்க்கை உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் நேரம் எங்கே செலவழிக்கப்படுகிறதோ அங்குதான் உங்கள் வாழ்வு தொடங்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் தேர்ந்தெடுக்கும் பாதைதான் நம் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. தேர்ந்தெடுக்கும் முன் நன்றாக யோசியுங்கள். தேர்ந்தெடுத்த பின் தயங்காதீர்கள். உங்கள் வெற்றி பாதையில் நீங்கள் எவ்வளவு மெதுவாக சென்று கொண்டிருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் சோர்ந்து போய் நின்று விடாதவரை உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. கவலைப்படுவதால் உங்கள் பிரச்சனைகள் குறைய போவது இல்லை. தன்னம்பிக்கையோடு இருந்தால் இந்த பிரச்சனை என்றாலும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். உங்களுக்கு வேண்டியவர்கள் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள். காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும். புறக்கணிக்கப்பட்ட சிலர்தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவர்கள் என்பதை நினைவில் வை. உங்கள் முழு விருப்பத்தோடு செய்யப்படும் எல்லா செயல்களும் ஒரு நாள் நீங்கள் விரும்பும் உயரத்திற்கு நிச்சயம் உங்களை அழைத்து செல்லும். உங்கள் முயற்சிகள் உங்களை கைவிட்டாலும் ஒருபோதும் முயற்சிப்பதை நீங்கள் கைவிடாதீர்கள். பெரிய காரியம் இன்றும் இருக்கும். பொறுமையாக செயல்படுங்கள். வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி வெற்றி பெற நினைக்காதீர்கள். ஏமாற்றி வெற்றி பெறுவதை காட்டிலும் தோற்று போவதே மரியாதைக்குரியது. எப்பொழுதும் நீங்கள் செய்ய எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்யுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். நீங்கள் யாரையும் ஆறுதல் படுத்த தேவையில்லை. யாரையும் அழவைக்காமல் இருந்தாலே போதும். யாருக்கும் பொய்யான அன்பை காட்டி ஏமாற்றாதீர்கள். வெறுத்தால் கூட பரவாயில்லை, அதிலேயாவது உண்மையாக இருங்கள். உன்னை விரும்புவர்களுக்காக வாழுங்கள். உன்னை விட்டு விலகி போனவர்களுக்காக வருந்தி காலத்தை வீணடிக்காதே. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்பத்திலும் ஒவ்வொரு துன்பத்திலும் யாரோ ஒருவர் மூலமாக ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. நாம் அதை மறந்து விடுகின்றோம். இன்றைய பொழுதை வைத்து யாரையும் எதையும் தீர்மானித்து விடாதே. காலமும் நேரமும் மாறக்கூடியது. சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை நீயே சரி செய்து கொள்ள உதவும். வருந்தாதே. காலங்கள் மாறினாலும் நம்மை மகிழச் செய்தவர்களை கலங்க செய்யும் அளவுக்கு நம் மனம் மாறிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருங்கள். இந்த உலகம் 1000 சொன்னாலும் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். நீ நல்லவன் என்று உன் மனசாட்சிக்கு மட்டுமே தெரிந்தால் போதும். மற்றவர்களின் சொற்களுக்கு நீ மதிப்பு கொடுத்தால் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற முடியாது. எதையும் காதில் வாங்காமல் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு மட்டுமே இலக்காக வைத்துவிடு. நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் தான் உங்களுக்கே அடையாளம் காட்டும் கண்ணாடிகள். அவைகளுக்கு முகம் காட்டுங்கள், புறமுதுகை காட்டாதீர்கள். எளிதான வாழ்க்கையை தேடி ஓடுவதை விட கஷ்டங்களை தாங்குவதற்கும் கஷ்டங்களை கடந்து செல்வதற்கும் பயிற்சி செய்வதே புத்திசாலித்தனம். நீங்கள் எதுவாக ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆவீர்கள். அதற்கான முயற்சிகளில் ஈடுபடாமல் எல்லா சூழ்நிலைகளையும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்று நம்புவதற்கும் கூட ஒரு தைரியம் வேண்டும். அந்த தைரியம் இருப்பவர்கள் வாழ்வில் சோர்ந்து போவது இல்லை, யாரையும் கேவலமாக நினைப்பது இல்லை. உன்னை விமர்சிப்பவர்களுக்கு செவி கொடுத்து என் நேரத்தை வீணாக்காதே. மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் கொண்டவர்கள் மட்டுமே விமர்சிக்க தகுதியானவர்கள் என்பதை தெரிந்து கொள். ஒன்றை பற்றி முழுவதுமாக அறிந்த பிறகும் பல முயற்சிகளை முன்னெடுங்கள். வெற்றிகள் உங்களை தொடர்ந்து வரும். நீங்கள் என்னவாக்க வேண்டுமானாலும் இருங்கள், ஆனால் அதில் சிறந்தவராக இருக்க பயிற்சி எடுங்கள். நீங்கள் நிராகரிக்கப்படும் இடத்தில் உன் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே சிறந்த பதிலடி. அழகான முகங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன. அழகான உள்ளங்களைத்தான் தேடி தேடி போய் பார்க்க வேண்டி இருக்கிறது. உயர்ந்த குணம் கொண்டவர்களாக இருங்கள். உங்கள் வயதை காட்டிலும் உங்கள் குணம்தான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும். நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது. அன்பு இல்லாத இடத்தில் மகிழ்ச்சி இருக்காது. மகிழ்ச்சி இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது. வெற்றிகரமான வாழ்க்கையை விட மனநிறைவான வாழ்க்கைதான் சிறந்தது. ஏனென்றால் வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுகிறது. மனநிறைவு என்பது உன்னால் தான் முடிவு செய்யப்படுகிறது. வேண்டாதவைகள் தானாகவே உங்களை விட்டு விலகிவிடும். யாருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய இங்கு நீ பிறக்கவில்லை. உனது கனவுகளுக்காக உழைப்பதே உன் வேலை என்பதை தெரிந்து கொள். எல்லோரும் தங்கள் மனதில் ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். யாராலும்
அசைக்க முடியாத நம்பிக்கையாக அது இருக்க வேண்டும். உங்களை மற்றவர்கள் மதிக்கவில்லை என்பதற்காக வருந்தாதீர்கள். அவர்கள் உங்களை மதிக்கும் அளவிற்கு வாழ்வில் உயர்ந்து காட்டுங்கள். செய்ய வேண்டியவைகளை இன்றே செய். நாளைக்கு என்று எதையும் தள்ளி போடாதே. அது நீ தள்ளி போடும் ஒவ்வொரு செயல்களும் நாளை உன்னை ஓய்வெடுக்க விடாமல் ஓட விரட்டும் என்பதை நினைவில் வையுங்கள். உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோள் கொடுத்தவர்களை என்று மறந்து விடாதே. எல்லோரிடமும் வெளிப்படையாக இருக்காதீர்கள். வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடும் மனிதர்களுக்கு தான் இந்த உலகில் மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் இருந்த இடத்தையும் வாழ்ந்த வாழ்க்கையும் வேறு யாராலும் நிரப்ப முடியாத அளவிற்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் நிறைவான வாழ்க்கை. கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரிகிறது. ஆனால் யாருக்கும் தெரியவில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று. ஒவ்வொருவருடைய புன்னகையிலும் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருவரின் போலியான வேஷம் பற்றி அறிய வேண்டுமாம். ஒருமுறை பிரிவை சந்தித்து விடு. இந்த உலகில் உன்னை அழிக்க இன்னொருவருக்கு நீயே கொடுக்கும் ஆயுதம் அன்பு. இந்த உலகில் உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்வது இன்னொருவர் மீது வைக்கும் நம்பிக்கை. ஒரு பொய்யின் ஆழமே சிலரின் மேல் கொண்ட நம்பிக்கையை அழிக்க காரணமாகின்றது. பாம்பு தன் தோலை எத்தனை தடவை உரித்தாலும் அது எப்போதுமே பாம்புதான். சில மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கும் முன் இதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் சிலரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை. ஆனால் மறந்து கூட நம்பி விடாதீர்கள் மறுபடியும் அவர்களை. ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல். அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை. இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை. கவலையை விடு. ஒரு சில உறவுகளின் உண்மை சுயரூபம் தெரிய வரும்போதுதான் புரிகிறது. இவர்களையா உயிருக்கு மேல் நம்பினோம் என்று. நம்மேல் பலருக்கு எதிரிகளை எதிர்க்கும் துணிவு கூட துரோகிகளை எதிர்க்க இருப்பது இல்லை. இந்த உலகில் எதிரியிடம் தோற்றவனை விட நிழல் போல அருகில் இருந்து துரோகியிடம் தோற்றவனே அதிகம். வேண்டுமானால் எதிரியாய் கூட மாறிவிடுங்கள். ஆனால் துரோகியாக ஒரு நாளும் மாறிவிடாதீர்கள். இதயத்தை கொடுத்தாலும் துரோகி முதுகில் தான் குத்துவான். துரோகம் இருப்பவர்களிடம் கோபம் இருக்காது. கோபம் இருப்பவர்களிடம் துரோகம் இருக்காது. இதை ஆழ்ந்து யோசித்தால் பல உண்மைகள் புரியும். பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது கொலை செய்வதற்கு நிகரானது. தற்பெருமை பேசுவது தற்கொலை செய்வதற்கு நிகரானது. நடுத்தெருவில் நிற்க வைத்தாலும் யாருக்கும் துரோகம் செய்யாத மனது சிலருக்கு இருக்கிறது. துரோகம் கத்தியை போன்றது. மற்றவரை குத்தும் போது சுகமாகத்தான் இருக்கும். தன்னை குத்தும் போதுதான் கொடூரமாக இருக்கும். குற்றத்தை மன்னித்து விடலாம். ஆனால் துரோகத்தை மன்னிக்க முடியாது. உனக்கு துரோகம் செய்துவிட்டு போனவர்கள் உன்னிடம் 1000 முறை திரும்பி வரலாம். ஆனால் ஒரு முறை கூட திரும்பி வரப்போவது இல்லை. துரோகத்தின் பிறப்பிடம் நம்பிக்கை. நம்பிக்கையின் இறப்பிடம் துரோகம். நம்பி வந்தோரை நம்ப வைத்து துரோகம் செய்தால் கல்லும் கரைந்து போகும். கடவுள் இல்லை என்று நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்துவிட்டான் என்று விளம்பாதே. நீ வைக்கும் நம்பிக்கைதான் உனக்கு துரோகியை அடையாளம் காட்டியது. ஒரு போலியான உறவு என்பது மாறு வேடத்தில் உள்ள எதிரி. கடவுள் உங்களுக்கு ஒரு அழகான முகத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஏன் இன்னொரு முகத்தை உண்டாக்குறீர்கள்? வார்த்தைகளால் வண்ணம் பூசி அலங்கரித்து போலி அன்பு காட்டும் சில உறவுகளும் உண்டு. உரிமையோடு உண்மை அன்பு காட்டும் சில உறவுகளும் உண்டு. இருக்கும் போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின்பு அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை. பணம் உலகத்தையும் பல உறவுகளையும் திரும்பி பார்க்க வைக்கின்றது. எல்லா பக்கமும் உறவுகள் கசக்கும் போது மனதிற்கு பிடித்தவரிடம்தான் மனம் தேடி வருகின்றது. அந்த உறவும் புரிந்து கொள்ளாமல் வதைக்கும் போது வாழ்க்கை வெறுத்துதான் போகின்றது. எதிரியை கூட நம்பு, ஆனால் உறவுகளை நம்பாதே. காரணம், எதிரி கொடுக்கும் வலியை விட உறவுகள் கொடுக்கும் வலியே கொடுமையானது. என்னதான் உரிமை என்று நினைத்து பழகினாலும் சில நேரங்களில் நீ யாரோ நான் யாரோ என்று உணர வைத்து விடுகிறார்கள் சில உறவுகள். சில குற்றங்களை மன்னிப்பதாலும் பல குறைகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் வாழ்கின்றன. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடம் இருந்தும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். போலி மனிதர்கள் தங்களை பற்றி மட்டும்தான் அக்கறை காட்டுவார்கள். எனவே கவனமாக இருங்கள். ஒருபோதும் யாரையும் நம்பாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் எப்போது உங்களை ஏமாற்றுவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. உங்கள் கவலைகளையும் பலவீனங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவற்றை உங்களுக்கு எதிராக எப்போது பயன்படுத்துவார்கள் என்று தெரியாது. உண்மையானவர்கள் யார், போலியானவர்கள்
யார் என்பதை காலம் உங்களுக்கு புரிய வைக்கும். உங்களிடம் இருந்து ஏதாவது தேவைப்படும் போது உங்களை தேடி வரும் உறவுகளிடம் இருந்து தள்ளியே இருங்கள். அதுதான் உங்கள் வாழ்விற்கு நல்லது. போலி உறவுகள் என்றும் உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்வார்கள். அவரிடம் நிதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எந்த உறவும் கடைசி வரை நிலைக்காது என்ற புரிதல் வந்த பிறகுதான் ஒருவனுக்கு வாழ்க்கையில் புரிதல் கிடைக்கும். மரணமும் மரணித்து போக நோயும் மரணமும் தேவையில்லை. ஏமாற்றமும் சில நம்பிக்கை துரோகமும் போதும். போலியான வாக்குறுதிகள் நம்பிக்கை துரோகத்தின் மறுவடிவம். ஒரு அன்பும் ஒரு துரோகமும் போதும் வாழ்க்கையை உணர்த்திவிட. நேர்மையாக வாழ்ந்து பார், எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்று புரிந்துவிடும். முன்பின் தெரியாதவர்கள் கூட முதுகில் குத்துவது இல்லை. முகமறிந்த உறவுகள் தான் அதிகம் குத்துகிறார்கள். துரோகம் எனும் கத்தியினால் தேவைப்படும் போது பழகுவதும் தேவை முடிந்தவுடன் விலகுவதுமாக இருக்கும் வரை மனித வாழ்வில் ஏமாற்றங்களும் துரோகங்களும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். தன்னுடைய சந்தோஷத்திற்காக தன்னை நம்புவோரை ஏமாற்றுவது என்பது அந்த உறவிற்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம். போராட்டங்களில் நிற்பதில் பெரிய ஆபத்து நமக்கு எதிரில் நிற்பவர்கள் அல்ல, நம் பின்னால் நிற்கும் துரோகிகள். துரோகிகள் யார் தெரியுமா? துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு சற்றும் இல்லாமல் திரிபவர்கள் தான் மிக சிறந்த துரோகிகள். துரோகத்தால் பலர் வீழ்ந்ததாய் வரலாறு உண்டு. ஆனால் துரோகித்தவர் ஒருவர் கூட நல்லாய் வாழ்ந்ததாய் எந்த சரித்திரமும் இல்லை. வாழ்விற்கும் மரத்திற்குமான இடைவெளியை நிரப்ப சில அன்பானவர்களும் பல அன்பற்றவர்களும் சில துரோகிகளும் பல எதிரிகளும் தேவைப்படுகின்றார்கள். இந்த உலகில் பல பேர் தோல்விக்கு காரணம் அவர்களின் நம்பிக்கை உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதே காரணம். எவ்வளவு நம்பிக்கை வைத்தாலும் துரோகம் உழைக்காத இடங்கள் இரண்டுதான். ஒன்று தாயின் மடி, இரண்டு இறைவனின் நடி. யாரையும் நம்பி வாழாதே. தன் தேவைக்காக மட்டுமே உன்னுடன் உறவு வைத்துக் கொள்ளும் உலகம் தேவைகள் முடிந்ததும் கண்டிப்பாக தூக்கி எறியப்படுவாய். இங்கே கேட்டு அங்கே சொல்லும், அங்கே கேட்டு இங்கே சொல்வதும் உறவுகளின் இயற்கை. பிறரை வேதனைப்படுத்தி காணும் இன்பம் பிணத்தை பார்த்து சிரிப்பதற்கு சமம். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவது தப்பு இல்லை, மற்றவரை கஷ்டப்படுத்தி முன்னுக்கு வருவதுதான் தப்பு. பாசம் ஒன்றும் இல்லை என்றால் வேஷம் ஒன்று தேவைப்படும் வாழ்க்கை வாழ்வதற்கு. யார் யாரோ வந்து போகும் வாழ்வில் சிலர் தந்து போகும் அன்பு என்னும் வேஷம் கலைந்து போகும் போதுதான் தெரிகிறது என் இதயம் இரும்பு அல்ல மெழுகு என்று. இந்த உலகில் எதிரிகள் குறைவு, துரோகிகள் அதிகம். பிடித்தவர்கள் குறைவு, நடிப்பவர்கள் அதிகம். பாசம் குறைவு, வேஷம் அதிகம். யாசகமாய் கேட்டாலும் கிடைப்பது இல்லை சில உறவுகளின் உண்மையான அன்பு. உண்மையாக வாழ எந்த வேஷமும் தேவையில்லை. பொய்யாக வாழத்தான் 1000 வேஷம் போட வேண்டியதாக இருக்கு. பார்க்கும் உறவுகள் எல்லாமே உனக்கு சொந்தம் இல்லை. பழகிப்பார், பாதி வேஷம் என்று உனக்கே புரியும். உண்மையான உறவுக்கு விட்டுக் கொடுங்கள், ஏனெனில் அது பாசம். உறவென்னும் பெயரில் உங்களை உபயோகப்படுத்திக் கொண்டிருப்பவர்களை விட்டுவிடுங்கள், ஏனெனில் அது வேஷம். சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேட தோன்றுகிறது. சில நேரம் எதற்காக இந்த உறவு என்று நினைக்க தோன்றுகிறது. உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு. வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுதான் போகிறது. மதுக்கெட்ட மனதுக்கு தான் தெரியவில்லை அது பாசம் இல்லை வேஷம் என்று. முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது. சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேட தோன்றுகிறது. சில நேரம் எதற்காக இந்த உறவு என்று நினைக்க தோன்றுகிறது. உனக்காக என்று வீணாக்கியது என் நேரத்தை மட்டுமல்ல என் வாழ்க்கையும் தான். வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பு அதிகம். வேஷம் இல்லாத உண்மையான அன்புதான் இந்த உலகத்தில் எல்லா நோய்க்கும் மருந்து. அந்த அன்பே பொய்யானால் உலகில் அதைவிட கூடிய நோய் வேறு எதுவும் கிடையாது. ஏமாற்றம் கண்ட பின்புதான் சிலரது அன்பு போலி என்பதை உணர்கின்றோம். பழகும் வரை தெரியாது, பழகிய பின் தான் தெரிய வருகிறது பாசத்தின் வேஷம். அமைதியான மனதில் இருந்துதான் நிம்மதி பிறக்கிறது. ஒரு மனிதன் அமைதியாக இருந்தால் அவனால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். நமது உடலுக்கு தேவைப்படும் சிறந்த சிகிச்சை அமைதியான மனமே. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை. தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு அமைதியாக இருந்து விடுங்கள், காலம் அதனை தீர்த்துவிடும். பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து, சில காயங்களுக்கு பிரிவு மருந்து. எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி. அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவன் அறிஞனாகி விட மாட்டான். அமைதியாய் இருப்பவன் முட்டாள் என்று எண்ணி விடாதே. பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. அமைதி உள்ளே இருக்கிறது, அதை வெளியில் தேட வேண்டியது இல்லை.
மற்றவர்கள் உங்களை மதிக்காத போது, நாம் நம்பியவர்கள் நம்மை ஏமாற்றும் போது, வெற்றியின் பாதையில் பயணிக்கும் போது அமைதியாக இரு. நமக்கு எதிராக சதித்திட்டம் நடக்கும் போது, உன் மீது குற்றங்களை அள்ளி குவிக்கும் போது, ஒருவர் உன்னை தூற்றும் போது அமைதியாக இரு. அமைதியாக இருந்து அடுத்து என்ன செய்யலாம் என்பது பற்றி ஆராய வேண்டும். வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களில் யார் ஒருவர் அமைதியாக இருக்கின்றானோ அவர்தான் வாழ்க்கையின் வெற்றியாளர். அமைதி என்பது முட்டாள்தனம் இல்லை. வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது அறிவாளி பயன்படுத்தும் சிறந்த ஆயுதம். உங்கள் உள்ளே பாருங்கள், உங்கள் இதயத்தை கேளுங்கள். நீங்கள் உள்குரலை கேட்காவிட்டால் உங்களுக்கு அமைதி கிடைக்காது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் நினைப்பது நடக்காது. அவற்றிற்காக உங்கள் மன அமைதியை கெடுக்க வேண்டாம். நீ என்னவாக இருக்கின்றாய் என்பதை அப்படியே ஏற்றுக்கொள். அவசரப்பட வேண்டாம். எதை செய்ய வேண்டுமோ அதை அமைதியாக செய்யுங்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் உள்ள அமைதியை இழக்காதீர்கள். உங்களுக்குள் அமைதியை காண முடியாவிட்டால் அதை வேறு எங்கும் காண முடியாது. நீங்கள் செய்வதை சரியாக செய்துவிட்டு மற்றதை விட்டுவிடுவதுதான் உள்ள அமைதி. உங்கள் மனதில் வரும் எண்ணங்களின் வேகம் உங்கள் அமைதியை குலைக்கிறது. மனதில் எழும் நூற்றுக்கணக்கான எண்ணங்கள் அமைதிக்கு முதல் எதிரிகள். வெவ்வேறு சூழ்நிலைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அமைதியை காண்கிறீர்களோ அந்த சூழ்நிலையில் என்றென்றுடனும் செல்லுங்கள். வெறுப்பு எப்போதும் மனதில் எதிர்மறை எண்ணங்களை நிரப்புகிறது. இந்த வழியில் நீங்கள் அமைதியின் இலக்கை அடைய முடியாது. உங்கள் மனம் அமைதியாக இருந்தால் உங்களிடம் வேறு எதுவும் இல்லை என்றாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். உலகம் வழங்கக்கூடிய அனைத்தும் உங்களிடம் இருந்தாலும் செல்வம், அதிகாரம், மன அமைதி இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அமைதியை தேடுங்கள். மற்ற அனைத்தும் தானாகவே வரும். மற்றவர்களின் விவகாரங்களில் உங்கள் பொன்னான நேரத்தையோ அல்லது மன அமைதியையோ வீணாக்காதீர்கள். உங்களை அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். எப்போதும் பேசுவதை தவிர்க்கவும். தேவைப்படும் போது மட்டும் சுருக்கமாக பேசவும். உண்மையான ஆறுதல் கோபத்தை எல்லாம் வெளியேற்றுவதில் இல்லை, அமைதியாக இருப்பதில் உள்ளது. பணக்காரர் ஆவதற்கு அதிக பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியமில்லை. மன அமைதி இருந்தால் போதும். உங்கள் எதிரிகள், எதிர்மறைகள் மற்றும் உங்களை எப்போதும் ஒரு படி கீழே இழுக்க முயற்சிக்கும் நபர்களிடமிருந்து விலகி இருங்கள். எதிர்மறையான நபர்கள் உங்கள் ஆற்றலை மாசுபடுத்தி உங்கள் அமைதியை சீர்குலைப்பார்கள். நம்பிக்கையுடன் உலகை பார்க்கும் நபர்களை தேடுங்கள். உங்களை ஊக்குவித்து உங்களை மகிழ்ச்சியட செய்து உங்களுக்கு மன அமைதியை தரும். மெதுவாக நடந்தாலும் நிதானமாக நடந்தால் நீங்கள் எதிர்பார்க்காதது கூட உங்களுக்கு கிடைக்கும். மனம் அமைதியாக இருந்தால் எல்லாவற்றையும் எளிதாகவும் விரைவாகவும் செய்ய முடியும். மற்றவர்களை புகழ்ந்து பேசுங்கள். அது அவர்களுக்கு மன அமைதியை தரும். மற்றவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். அது உங்களுக்கு நிம்மதியை தராது. தவிர்க்க முடியாதது ஏற்றுக்கொள்வதன் மூலமும் நம் ஆசைகளை அடக்குவதன் மூலமும் மட்டுமே அமைதி கிடைக்கும். உள் அமைதி இருந்தால் எதுவும் சாத்தியம். அமைதியாக இருப்பது ஒருவரின் உயர்ந்த சாதனை. மனதை வெல்ல முடிந்தால் உலகையே வெல்லலாம். வாழ்க்கை என்பது நாணயம் போன்றது. இன்பமும் துன்பமும் வாழ்க்கையின் இரு பக்கம். பள்ளியில் கற்ற பாடத்தை விட வாழ்க்கையே அதிகமான பாடங்களை நமக்கு கற்றுத்தந்துள்ளது. தோல்விகளை சந்திக்காத எந்த ஒரு மனிதனும் வெற்றியை அதிக தூரம் சுமக்க முடியாது என்பதை நினைவில் கொள். வாழ்க்கையில் தட்டி கொடுத்தவர்களையும் தட்டி விட்டவர்களையும் என்று மறவாதே. மற்றவர்கள் பொறாமைப்பட வேண்டும் என்று வாழாதே. பெற்றவர்கள் பெருமைப்பட வேண்டும் என்று வாடு. அதுவே உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். வாழ்க்கையில் ஒருவன் அதிக சொத்து சேர்த்து வைப்பதை விட நல்ல மனிதர்களை சம்பாதிப்பதே சிறந்தது. உன் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் தொலைக்கலாம். ஆனால் உன் கனவை மட்டும் தொலைத்து விடாதே. அதன் வழி ஆயுள் வரை நீடிக்கும். இன்று என்பது நமக்கு சொந்தமான நாள். நாளை என்பது நமக்கு சொந்தமில்லை. அதனால் இன்றை நமக்கு பிடித்தது போல் வாழ்வோம். போட்டி, பொறாமை, வஞ்சகம் எதுவும் இன்றி. வாழ்க்கையின் இறுதியில் வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது நீ உயிருடன் இருக்கும் பொழுது சம்பாதிக்க வேண்டியது பணம் அல்ல, நல்ல மனிதர்களின் மனங்களே என்று புரிந்தும் தவிர்க்க முடியவில்லை நிழல். உலக வாழ்க்கையை பொறாமையில் யாரையும் வீழ்த்த நினைத்தால் நீதான் வாழ்க்கையில் நிம்மதியிலிருந்து தவிப்பாய். நீ மட்டும் இங்கே துன்பப்படவில்லை. உன்னை சுற்றியுள்ள உயிர்கள் அனைத்துமே கடுமையாக போராடி கொண்டுதான் இருக்கின்றன தன் அன்றாட வாழ்க்கையை வாழ. இதன் மீதும் அளவு கடந்த பற்றை வளர்த்துக் கொள்ளாதே. அது எப்போது வேண்டுமானாலும் உன்னை விட்டு பிரிந்து போகலாம். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே வாழ்க்கையில் வறுமை என்பது கண்களுக்கு தெரியாமல் ஓடி போகும். நம்மிடத்தில் இல்லாததை தேடுவதும் இருப்பதை தொலைப்பதும் நமக்கு வாடிக்கைதான். நம்மிடத்தில் இருப்பதே போதும் என்று யாரும் தன் ஆசைகளை நிறுத்துவது கிடையாது.
நீ எதை கொண்டு வந்தாய் தொலைப்பதற்கு, நீ எதை இழந்து விட்டாய் நீ வருந்துவதற்கு. நாம் எதையும் கொண்டு வரவும் இல்லை, எதையும் கொண்டு போவதும் கிடையாது. புகழின் உச்சியில் இருக்கும் போது பழையதை உதாசீனம் படுத்தாதே. எப்போது வேண்டுமானாலும் உன் நிலைமை இறங்கலாம் என்பதை நினைவில் கொள். எல்லோருக்கும் எல்லாமும் தான் நினைப்பது போலவே நடப்பது கிடையாது. நமக்கு கிடைப்பது வைத்து சந்தோஷமாக வாழ பழகி கொள்ள வேண்டும். நேற்றைய வாழ்வை மறந்துவிடு, இன்றைய வாழ்வை இனிதாக மாற்ற பழகிக்கொள். எல்லாம் சரியாகிவிடும் காலப்போக்கில். நம் ஆசைகள் அனைத்தும் கிடைத்து விட்டது என்றாலும் மற்றொருவரின் மீது நம் ஆசைகள் முளைத்து விடுகின்றது. இதுவே போதும் என்று யாரும் நிறுத்திக் கொள்வது கிடையாது. அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் இதுவே. நம் உறவுகளை மறந்து நம் உணர்வுகளை தொலைத்து நாம் என்ன சாதிக்கப் போகிறோம் இங்கே? ஒன்றுமே இல்லாத நமது நிழல் வாழ்க்கையில் நாம் எவ்வளவுதான் இங்கே பார்த்து பார்த்து சென்றாலும் நம் கண்களுக்கு தெரியாத சில துயரங்கள் நம்மை தடுக்கி விழ வைக்கிறது. அதை எதிர்கொண்டு நடப்பது சிறந்தது. இங்கே பார்க்கின்ற ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஏதாவது தினமும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதற்காக பயந்து நின்று தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வது கிடையாது. நமக்கு என்றையாவது ஒரு நாள் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றது பல உயிர்கள். இங்கே வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை வெளியில் இருந்து பார்க்காதீர்கள், அதை அருகில் சென்று பாருங்கள். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று உங்களுக்கே தோன்றிவிடும். உன் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் எல்லாம் அது காலப்போக்கில் காணாமல் சென்றுவிடும். அதற்குள் உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்காதே. நம் வாழ்க்கையை நாமே சரி செய்து கொள்ளலாம். யாரையும் நம்பி நாம் இங்கே பிறக்கவில்லை. பிறரோடு போட்டி போட்டுக் கொண்டு நமது வாழ்க்கையும் தொலைத்து விடுகின்றோம். ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒரு நிமிடம் பொறுமையாக சற்று சிந்தித்தோம் என்றால் இது ஒரு மாய வாழ்க்கை என்று உணர்வீர்கள். நம் கண்ணீரை நம் கைகளால் துடைத்துக் கொள்ளும் போதுதான் மனம் தெளிவான முடிவிற்கு வந்து விடுகின்றது. கரையும் மெழுகில் இருளை கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வாழ்க்கையிலும் இருக்கட்டும். தவறு செய்யாத மனிதனும் இல்லை, தவறு செய்யாதவன் மனிதனும் இல்லை. ஆனால் தவறு என்று தெரிந்தும் மீண்டும் அதனை செய்பவன் மனிதனே அல்ல. நம் வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் தேவையில்லை. நாம் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருந்தாலே போதும். தெரிந்தது இது என்பதை அறிவதும் தெரியாதது இன்னது என்பதை அறிவதும் தான் அறிவாளையின் சிறந்த இயல்பு. ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பது ஒரு வகை வெற்றி. விழுந்த போதெல்லாம் எழுந்தான் பல மடங்கு சக்தியுடன் என்பது மிகப்பெரிய வெற்றி. ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம். இதுதான் வாழ்க்கை. அவள் தனக்கானவள் என்றதும் ஆணின் அலட்சியம் ஆரம்பமாகிறது. அவன் தனக்கானவன் என்றதும் பெண்களின் எதிர்பார்ப்பு அதிகமாகிறது. வாழ்க்கையில் எதிர்பார்ப்பும் ஆசைகளும் இன்றி வாழ்வது கடினம்தான். ஆனால் நாம் எதிர்பார்ப்பு ஆசைகளின்படி இங்கு எதுவும் நடப்பது இல்லை. எது நடக்கிறதோ அது நன்மைக்கே. மகிழ்ச்சியுடன் வாழுங்கள். வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும். வாய்ப்பு வரும் வரை காத்திருக்காமல் வாய்ப்பை உருவாக்குபவனே புத்திசாலி. வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல. உயரங்களை அடைய முடிவெடுத்து விட்டால் சுமைகளை விட்டுவிட தயாராகுங்கள். ராக்கெட்டை போல முடிவை பற்றி பயம் கொள்ளாதே. முதலில் முயற்சி செய்ய முடிவு செய். முடிவு எதுவாக இருந்தாலும் சரி. தோல்விகளாலும் அடிப்பட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை உதித்துவிடும். ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு நிமிடம் போனா இவை திரும்ப வராது. அதனால் கோபத்தை தவிர்த்து விடுங்கள். சண்டைகளை தவிர்த்து விடுங்கள். அன்பாக பேசுவோம், மகிழ்ச்சியாக பழகுவோம். வாழ்க்கை ரொம்ப அழகானது. வாழ்வோம், வாழ விடுவோம். எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறு இல்லை. எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு. தோல்வி என்பது கடினமானது. ஆனால் எதையுமே முயற்சிக்காமல் இருப்பதே தோல்வியை விட மோசமானது. வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அன்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு. அனுபவம் அளித்த பாடங்களை மறந்து விடாதே. வரலாற்றில் வெற்றி பெற்றவனும் இடம்பெற முடியும், தோல்வி அடைந்தவனும் இடம்பெற முடியும். ஆனால் வேடிக்கை பார்ப்பவனால் ஒருபோதும் இடம்பெற முடியாது. உன்னை நீ நம்ப தொடங்கிவிட்டால் உலகில் நீ வெற்றியுடன் வாழ கற்றுக்கொண்டு விட்டாய் என்று பொருள். புத்திசாலிக்கு வாழ்க்கை ஒரு பிரச்சனை, முட்டாளுக்கு வாழ்க்கை ஒரு தீர்வு. வாழ்க்கையை பற்றி பெரிதும் கவலைப்படாதீர்கள். எப்படியும் யாரும் அதிலிருந்து உயிரோடு தப்ப போவது இல்லை. அன்பு மிகுந்தவர் பேசும் மொழியும் மௌனம், அறிவு மிகுந்தவர் போகும் வழியும் மௌனம்.
பேசுவது ஒரு திறமை என்றால் பேசாமல் இருப்பது அதைவிட பெரிய திறமை. எல்லாவற்றையும் மாற்றி நினைப்பவர்கள், ஒன்றையுமே மாற்ற முடியாதவர்கள் இவர்கள். வாழ்க்கையின் அபாயகரமானவர்கள். உயிர் இல்லாத ஒன்று நம்மை ஆள்கிறது, உருவம் இல்லாத ஒன்று நம்மை அடிமை செய்கிறது. பணம், அன்பு, நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை, அது நம்மை தேடி வரும். துன்பங்கள் மற்றும் நெருக்கடிகளின் முன்னுரிமையாக இருப்பது நாவடக்கையின்மைதான். ஒருவர் மௌனத்தை கடைபிடிக்காதவரேனில் அந்த மௌனம் அவரை 1000 சோதனைகளில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் பாதுகாத்துவிடும். நரம்பற்ற நாக்கின் வரம்பற்ற பேச்சானது இரும்பான இதயத்தையும் சிதைத்துவிடும் துரும்பாக. மனித நாக்கு எலும்புகள் இல்லாததுதான், ஆனாலும் அது ஒரு இதயத்தையே உடைக்கும் வலிமை கொண்டது. யார் தன்னுடைய நாவை சிறை செய்து வைக்கவில்லையோ அவருடைய நாவே அவரை சிறை செய்துவிடும். உன் மனசாட்சியின் குரலை கேள், எது சரி என்பதை அது சொல்லும். அதை புரிந்து கொண்டால் போதும், நீ தவறானவற்றை செய்ய எவரும் உன்னை தூண்ட முடியாது. மனித நாக்கு எலும்புகள் இல்லாததுதான், ஆனாலும் அது ஒரு இதயத்தையே உடைக்கும் அளவிற்கு வலிமை கொண்டது. உனது கண்கள் சரியாக இருந்தால் இந்த உலகத்தை உனக்கு பிடிக்கும். உனது நாக்கு சரியாக இருந்தால் இந்த உலகத்துக்கு உன்னை பிடிக்கும். வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம், நாளைய தினம் மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம். ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். அனைத்தும் இழந்த போதும் புன்னகையை பூத்திருக்க முயல்வோம் என்ற நம்பிக்கையில் இன்று வரும் துன்பங்களை கண்டு ஓடி ஒளிந்தால் நாளை வரும் இன்பங்களை யார் வரவேற்பது? வாழ்க்கையில என்ன வேணும்னாலும் மாறலாம், எப்ப வேணாலும் மாறலாம். ஆனால் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் நாம் மாறக்கூடாது, நம்மளை மாற்ற விடவும் கூடாது. ஜெயித்து கொண்டே இரு. நீ வளரும் வரை அல்ல, உன்னை வெறுத்தவர்கள் உன்னை பார்த்து வியந்து வாழ்த்தும் வரை. நல்ல சுயநேசமே அதிர்வுகள் உங்கள் மேன்மைக்கான நல்ல திறவுகோல் வாழ்க்கை. நன்றியுடன் இல்லாமல் உங்களால் ஆனந்தத்தை உணர முடியாது. நன்றியுடன் இருப்பது மகிழ்ச்சிக்கு இன்றியமையாத ஒரு காரணியாகும். வெற்றி இறுதியும் இல்லை, தோல்வி முடிவும் இல்லை. தொடர்வதின் துணிவே பெரியது. எதையும் சிந்திக்காமல் வாழ வேண்டும் என்று சிலர், எதற்கு வாழ வேண்டும் என்று சிலர், எப்படி வாழ வேண்டும் என்று சிலர், எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று சிலர் என 4 வகையான மனிதர்கள் உள்ளனர். இலக்கு லட்சியத்தில் மட்டும் நாம் உறுதியாக இருந்தால் எத்தனை தடவை விழுந்தாலும் எத்தனை தடவை தோற்றாலும் திரும்பவும் எழுந்து பயணிக்க முடியும். எந்த நிலையிலும் சிரித்துக்கொண்டே கடப்பது முழுமையான பக்குவத்தை அடைந்ததற்கான அறிகுறி. எந்த சூழ்நிலையிலும் சிரித்துக்கொண்டே கடப்பது முழுமையான பக்குவத்தை அடைந்ததற்கான அறிகுறி. வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவத்தை தருகிறது. அதை நாம் கற்றுக்கொண்டு வருகின்ற நாளை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும். என்னை வீழ்த்தி விடலாம் என உனக்கிருக்கும் நம்பிக்கையை விட வீழ்ந்தாலும் எழுந்து விடலாம் என எனக்கிருக்கும் நம்பிக்கை அதிகம். முயன்று பார். சொல்ல முடிந்த எண்ணங்கள் வார்த்தைகளாகவும், சொல்ல ஆசைப்பட்ட எண்ணங்கள் புன்னகையாகவும், சொல்ல முடியாத எண்ணங்கள் கண்ணீராகவும், சொல்ல வழியில்லாத எண்ணங்கள் மௌனமாகவும் வெளிப்படுகிறது. எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பேன் என நினைத்துக் கொண்டிருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது. அடுத்தவர்களுக்காக வாழாதீர்கள். எல்லோருக்கும் பிடிக்கும்படி எவராலும் வாழ முடியாது, கடவுளாலும் கூட. வாழ்க்கையில் நல்லவன் கெட்டவன் யாரும் இல்லை. மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா நல்லவன், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா கெட்டவன். பேசி தீருங்கள், பேசியே வளர்க்காதீர்கள். உரியவரிடம் சொல்லுங்கள், ஊரெல்லாம் சொல்லாதீர்கள். சங்கடமாயிருந்தாலும் சத்தியமே பேசுங்கள். எதிர்த்தரப்பும் பேசட்டும், என்னவென்று கேளுங்கள். சீக்கிரம் தீர்வு வரும் பாருங்கள். யாரோடும் பகையில்லாமல் புன்னகைத்து வாழுங்கள். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதற்கான 4 விதிமுறைகள். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதற்கான 7 விதிமுறைகள். எப்போதும் வெறுக்காதீர்கள், கவலைப்படாதீர்கள், எளிமையாக வாழுங்கள், குறைவாக எதிர்பாருங்கள், அதிகம் கொடுங்கள், எப்போதும் சிரியுங்கள்,